வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கல்வீடு கட்டும் திட்டத்தில் மங்கலம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி 51 பயனாளிகளுக்கு ஆணையை வழங்கினார். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 கீழ் புதுச்சேரி குடிசை மாற்ற வாரியம் மூலமாக மங்கலம் தொகுதியில் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 51 பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்ற வாரிய அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நெடுங்காடு அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் பழைய இரும்பு மற்றும் மரக்குடோன்கள் எரிந்து சேதமானது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு அருகே மேலகாசக்குடி பகுதியில் வயல்வெளியில் கொளுத்தப்பட்ட விவசாய கழிவுகளால் ஏற்பட்ட தீ பலத்த காற்றின் காரணமாக அம்பேத்கர் நகர் பகுதிக்கு பரவி பழைய இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோன் மற்றும் மர குடோன்களை தீக்கிரையானது. தகவலறிந்த காரைக்கால் ONGC, காரைக்கால் துறைமுகம் மற்றும் தமிழகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு படையினர் பல வாகனங்களுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்து நடந்த இடத்தை அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அடர்ந்த புகை காரணமாக நெடுங்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மதியத்திற்கு பிறகு விடுமுறை அறிவிக்கப்பட்டதுடன் நெடுங்காடு கும்பகோணம் சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சேத விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னை நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்துக்குட்பட்ட நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து பெரியகடை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அண்ணா சாலையில் பெரியகடை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படபடி பைக்கில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை கோணப்பாக்கம் பகுதியை சார்ந்த ரமணா என்கின்ற பாபு, வயது 53 என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதை ஒப்புக்கொண்டார். மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் 2, தமிழகத்து 6 மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ரமணா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 8 லட்சம் மதிப்பிலான 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ரமணா மீது சென்னை, விழுப்புரம் ஆகிய காவல் நிலையங்களில் திருட்டு வழக்கு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 102 டிகிரியாக பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரத்தில் கடும் வெயில் காரணமாக வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நடப்பு கோடை காலத்தில் புதுச்சேரியில் நேற்று 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானது. இதன் காரணமாக சாலைகளில் அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதன் மூலமாக நேற்றோடு சேர்ந்து இந்த ஆண்டு புதுச்சேரியில் 27வது முறையாக வெப்பம் சதமடித்ததும் குறிப்பிடத்தக்கது. வெளியூர் தொகுதிகள் முதியோர்களுக்கு இலவச போர்வை காரணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளியூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. GN பாளையம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் என்ற மாநில திட்டத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தொடங்கி வைத்தார். இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஜூன் 15 முதல் ஜூலை 31 வரை வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் என்ற மாநில திட்டம் செயல்படுகிறது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் வயிற்றுப்போக்கு காரணமாக இறப்புகளை தடுக்க துத்தநாக மாத்திரைகள், தாய்ப்பால் ஊக்குவிப்பு, சுகாதார விழிப்புணர்வு தடுப்பூசி உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலமாக 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தில் மாநில தொடக்க விழாவை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தொடங்கி வைத்தார். விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அமைச்சரவை அமைப்பதில் நீடிக்கும் தாமதத்திற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து நேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனும் முதலமைச்சரே பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பாஜக கட்சியின் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அவர், இதன் விளைவாக புதுச்சேரியிலும் ஆட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகார போட்டி காரணமாக முக்கிய அரசு திட்டங்கள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற மக்களை பாதிக்கும் வகையில் VPG ராம்ஜி திட்டம் செயல்பட்டு வருவதாகவும், மாநிலத்தில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினைக்கு நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதது அரசின் செயல்பாடற்ற நிலையை வெளிப்படுத்துவதாகவும் சலீம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நோ கேஸ் நோ காஸ்ட் என்ற ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய அவர், ஜூலை 6 முதல் 16ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பேரணி நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது இந்திய கூட்டணி இல்லை என்றும், தாவேகா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியை சார்ந்த 3 நபர்கள் நேற்று முன்தினம் சைபர் கும்பலிடம் 23,392 இழந்திருக்கிறார்கள். வெளியூர் பகுதியை சார்ந்த ஒருவர் ஆன்லைனில் மூலமாக குழந்தைகள் ஆடைகளை 5,350 ரூபாய்க்கு ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவை டெலிவரி செய்யப்படவில்லை. தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அதேபோல லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்ய தனது போன்பே மூலமாக பணம் அனுப்பி ஏமாந்தார். முதலியர்பேட்டையை சார்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து 17,643 ரூபாய்க்கு குர்த்தி உள்ளிட்ட ஆடைகள் வாங்க பணம் அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்த புகார்களின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர் காங்கிரஸ் விழிப்புணர்வு பிரசாரம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்களின் குரல் என்ற பெயரில் விழிப்புணர்வு பிரசார நிகழ்ச்சி புதுச்சேரி கலவை சுப்ராய சிட்டி வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வலுவான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், வினாத்தாள் கசிவு விவகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வைகள் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், பிரதேச காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பிரதேச காங்கிரஸ் செயலாளர் ராஜாராம், லோகையன், மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் சிவா, துணைத் தலைவர் சூர்யா, பொதுச் செயலாளர் உத்ரகுமார், செயலாளர் சுதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.